சரவணன், திராவிட மாடல் வெர்ஷன் 2.0 லோடிங் எப்படி லோடிங் உங்களுக்கு அதிருப்தி இருக்கா? அதுக்கப்புறம் எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகள் சிதறும், உங்களுடைய கூட்டணிக்கு எதிராக ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்குது, இப்படி பல காரணங்களை முன்வைக்கிறார்கள். அதிமுக தரப்பில் சட்டம் ஒழுங்கில் தொடங்கி ஆட்சி மீதான அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க. ஓட்டு கால்குலேஷன் பர்சன்டேஜ் கால்குலேஷன்லையும் இந்த கூட்டணிக்கு எதிராக ஒரு பர்சன்டேஜ் வாக்குகள் சிதறப்போகுது அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதல்வர் சட்டசபையில் பேசியிருக்கிறார். தலைவர் கலைஞர் இருந்திருந்தால் என்ன சொல்வார்? ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று சொல்லியிருப்பார். எப்பொழுதுமே இன்றைக்கி என்னை பற்றி அப்படி பேசியிருக்காரு. இன்றைக்கி அவர் இருந்திருந்தால் ஸ்டாலின் என்றால் சாதனை 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 என்று பேசியிருப்பார். தலைவர் கலைஞர் எந்தெந்த திட்டங்களை, என்னென்ன சீர்திருத்தங்களை, என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அவற்றையெல்லாம் தினமும் யோசித்து யோசித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேச்சு, இன்றைய பேச்சு, தலைவருடைய பேச்சு இன்றைக்கி என்னன்னா, இதுவரை இந்த 4 ஆண்டு காலத்தில் எதையெல்லாம் சாதித்திருக்கிறோம், தமிழ்நாடு எந்த இடத்துலலாம் எங்கெல்லாம் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறார். குறிப்பாக கல்வியிலும் பெண்கள் முன்னேற்றத்திலும் பொருளாதாரத்திலும் தமிழ்நாடு எப்படி சிறந்து விளங்குகிறது அப்படின்றத ஒரு அடிக்கோடிட்டு ஒரு புள்ளி விவரங்களோடு ஒயிட் பேப்பர்னு கேட்பாங்க எல்லாம், அந்த ஒயிட் பேப்பரை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதல்வர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தினமும் கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். எதிர்கட்சிகள் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா அது ரொம்ப இலகுவான குற்றச்சாட்டு, ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். வேகா ஆமாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க, இதை பாருங்க அதை பாருங்க அப்படின்ட்டு போயிடலாம். அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் எப்படிங்க 9.69% உயரும்? இந்தியாவிலேயே தமிழ்நாடு தானே சிறந்த பொருளாதார வளர்ச்சியில் இருக்குது. ஸோ இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6% தான். ஆனால் தமிழ்நாட்டுடையது மட்டும் 9.69% உயர்ந்திருக்கிறதுனா அதற்கு என்ன காரணம்? போன வருஷத்தோடு ஜாஸ்தியாக தானே இருக்குது. அப்போ இங்கே ஏதோ அவனை சரியாக செய்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிகிறது இவங்க என்ன சாதனை செய்திருக்கிறார்கள். இப்போது இத்தனை திட்டங்கள் ஆட்சிக்கு வந்த 4 வருடத்தில் இத்தனை திட்டங்களை செய்து காட்டியிருக்கிறோம். இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை, காலை சிற்றுண்டி திட்டம், புதுமை திட்டம், புதல்வன் திட்டம், எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை 2011 2021 வரைக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தை இவர்கள் செயல்படுத்தியிருக்காங்களா? செய்து நடந்து கொண்டிருந்த திட்டங்களை எல்லாமே நிறுத்தினாங்க. லேப்டாப் கொடுக்குற திட்டம், தாலிக்கு தங்க திட்டம் எல்லாம் நின்று போச்சு அவர்களுடைய நிர்வாக திறமையின்மையின் காரணத்தினால. ஆனால் இங்கே என்ன நடக்குது? அப்படியே ரிவர்சல் நடக்குது. இது ஒரு அம்சம். நீங்க சில திட்டங்களை நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்க மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஆனா ஒரு கேள்வி இருக்கு, நீங்க இந்த திட்டங்கள் உங்களுக்கு பிளாக்ஷிப்பா இருக்கு அப்படிங்கிறதுல தொடங்கி ஒரு ஆளும் கட்சியாக தேர்தலை சந்திக்கிறதுக்கும் எதிர்கட்சியாக தேர்தலை சந்திக்கக்கூடியதற்குமான வித்தியாசம் இருக்கு. டோட்டலி அக்ரி. ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது சில வசதிகள் இருக்கு, சில இடர்பாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆளும் கட்சினாலே என்னன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், ஒரு கோபதாபங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்து. ஆனால் இந்த கோபதாபங்கள் எது ஜாஸ்தியாக இருக்குது? மக்களுடைய அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை கோபதாபங்கள் ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் ஃபீல் குட் ஃபேக்டர் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ரோ இன்கம்பன்சி தெர் இஸ் அ ஃபீல் குட் ஃபேக்டர். மக்கள் எல்லோரும் இந்த ஆட்சியை பற்றி இப்போ சமீபத்தில் எல்லா கருத்து கணிப்புகள் கொண்டு இருக்கிறது. அதில் எல்லாருமே தமிழ்நாட்டு முதல்வரை பற்றி, அவருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி எல்லாருமே சிறப்பான முறையில் கருத்து கணிப்புகளை எல்லாருமே ஆங்கில ஊடகங்கள் வெளியிடுறாங்க. எல்லா இடத்துலையுமே தமிழ்நாட்டு முதல்வருடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு இன்றைக்கு அந்த காலனிங்கிற வார்த்தையை நீக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் கூட தனி கவனம் பெறக்கூடிய ஒன்றாக தான் தொடர்ந்து இருக்கு. அதை யாரும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு கேள்வியை இங்கே வைப்பாங்க, அதாவது நீங்கள் கூட்டணி ஒரே கூட்டணியாக இருக்கிறீங்க, அதனால உங்கள் கூட்டணிங்கிறது ஒரு இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த கூட்டணியை திரும்ப கொண்டு போய் மக்கள் கிட்ட நீங்கள் ப்ரொபகண்டா பண்ண தேவையில்லை, ஒரு கூட்டணியாக இருக்கிறீங்க. ஸோ அதனால மற்ற லீடர்கள் பேசுறது ஏதோ ஒரு இடத்துல அது சைலன்ஸ் ஆக்கப்படலாம். ஏன்னா
மற்ற கூட்டணிகள் இருக்காங்கல்ல, எதிர்க்கட்சிகள் கூட்டணிகள்ல, இப்ப ஏடிஎம்கே பிஜேபி 2 பேருமே உங்களை எதிர்த்து பேசக்கூடியவங்க. அவங்க 2 பேரும் ஒன்று சேரும்போது அவங்க அந்த வால்யூமை பேசுவாங்க. இப்போ புதுசா வந்திருக்கிற பிளேயர் தாவேக்கா உங்களை பேசுவாங்க, நாம் தமிழர் பேசுவாங்க. அப்ப திரும்ப திரும்ப உங்களை குறித்த எதிர்ப்புகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதுதானே முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அதாவது எல்லா தேர்தல்களுமே, இந்த தேர்தல் மட்டும் இல்ல, எல்லா தேர்தல்களுமே சேலஞ்சு தான் திமுகவை பொறுத்தவரை. அதிமுகவில் வந்து அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரிவிலேஜே திமுகவுக்கு கிடையாது. அதை வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வரே பலமுறை சொல்லியிருக்கிறார். அந்த ஊடக சொகுசு என்று சொல்வார்கள், அது திமுகவுக்கு கிடையாது. இதையெல்லாம் தாண்டி தான் 2019 ஜெயித்திருக்கிறோம், 2021 ஆட்சியை பிடித்திருக்கிறோம், மீண்டும் 2024 அதையே வந்து மீண்டும் செய்து காட்டியிருக்கிறோம். இப்போ இவர்கள் வந்து விமர்சனம் வைக்கிறார்கள் அப்படின்னா எதனால், எந்த அடிப்படையில் தைரியமாக ஒரு நம்பிக்கையோடு 200 தொகுதிகளை வெல்வோம்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதல்வர் சொல்றாருன்னா ஒரே காரணம், தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாவற்றையும் அவர்களால் சீர்தூக்கி பார்க்க முடியும். இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு உண்மையா, அந்த குற்றச்சாட்டு சரியானது தானா, அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளலாமா, ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு வாக்களிக்காமல் இவங்களுக்கு வாக்களிக்கலாமா என்று எல்லாத்தையும் வந்து பார்க்கக்கூடியவர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னால் சொல்ல முடியும். பல இதை வந்து இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணார் நண்பர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின நண்பர் வந்து 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணார். அவர் அரித்மெட்டிக் அவருடைய இதுல வந்து ஒரு டிக்ளேர் பண்ணார் எலெக்ஷன் ரிசல்ட்டை. 2019 பாஜக அதிமுக கூட்டணியில இருந்தாங்க. எவ்வளவு தெரியுமா ஓட்டு சதவீதம்? அப்போ 52%. 2024 அதிமுக பாஜக தனியா நின்னாங்க, 47%, 5% குறைஞ்சு போச்சு. ஸோ அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா இணைந்தா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ நீங்க ரெண்டா சேருங்க, ஒன்னா சேருங்க. அப்போ அதுதான் அந்த அடிப்படையில் தான் சொல்றாரு தமிழ்நாட்டின் முதல்வர். ஐயா 2021 ஓவரால் பர்சன்டேஜ், ஆமா ஓவரால் பர்சன்டேஜ் சொல்றேன். ஸோ 2021 தனித்தனியா நிக்கிறீங்க, இல்ல சேர்ந்து நின்னீங்க, இப்போ திருப்பியும் சேர்ந்து நிக்கிறீங்க. என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ அருமையான ஒரு கருத்தை வந்து, அதாவது பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாவேக்காவுடைய ஒரே நோக்கம் என்ன? அவங்களுக்கு ஆட்சியை பிடிக்கிறதா நோக்கம் இல்ல, திமுகவை எப்படியாவது ஆட்சி கட்டில உட்கார விடக்கூடாது. அவங்களுடைய நோக்கம் என்ன? எந்த ஒரு விமர்சனமாக இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே வருவது யார்? பாஜக. ஆனா பாஜகவுக்கு எதிராக பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. நாங்கள் வந்து அவங்க தான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே தூங்க போயிடலாம். ஒரே ஒரு வார்த்தை கொள்கை, அவங்க எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம் இல்லைங்க, நாங்கள் ஏங்க அதுக்கு எதிராக அறிக்கை விடணும்? நாங்கள் எதுக்குங்க அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும்? நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவோங்க, வேறு யாரும் கேஸே போடலங்கலாம் போய் பேசலாம். அது எல்லாத்தையும் அதுதான் சொல்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டுக்கு இப்போ பிரச்சனை. தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு முதல்வர் பேசினதுல முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, எல்லா இடத்திலையும் நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். யார் நெருக்கடியை கொடுக்கிறா? அதுதான் வர அந்த அகழி, அந்த குள்ளநரி, அது வந்து யார வந்து அவர் மீன் பண்ணி பாஜக அதிமுக எல்லாரும் தான், 2 பேரும் சேர்ந்து தானே. இப்போ அருமையான கேள்வியை கேட்டாரு நம்முடைய நண்பர் சுகுணா திவாகர். என்ன சொன்னாரு? நீட்டை ஒழிப்போம் என்று சொல்கிறோம். இப்ப நீட்டை ஒழிப்போம்னு சொல்ல முடியுமா அதிமுகவால? ஒரு கேள்வி கேட்டாரு. அவங்களால சொல்ல முடியாது. சரி, அப்புறம் தமிழ்நாட்டுடைய நலனா அது? அப்ப சொல்ல முடியாது நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப அதிமுகவால சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. அப்ப தமிழ்நாட்டு நலனுக்கு உகந்த கூட்டணி அது? இல்ல நான் அந்த இடத்துல தான் கேக்குறேன். அவங்களாலையும் சொல்ல முடியாது, நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். நாங்க நீட்டை ஒழிக்கிறோம் தானே, அதற்கான முயற்சிகளை தானே எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். போயிடுச்சு, திருப்பி அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது முடிவு செய்யப்பட்டு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய எல்லா நடவடிக்கை. அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் வந்து அகில இந்திய அளவில் வேற என்ன எடுத்தாலும் என்ன சொன்னார் திரு ராகுல் காந்தி? இங்க வந்து தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு, ஆட்சிக்கு வந்தால் நீட் விலக்கு கொடுப்போம்னு சொல்லி பேசினாரு. அப்படி சொல்லக்கூட முடியாத, நான் சொல்றதுதான் சட்டம்னு சொல்லி, நான் சொல்றதை நீ கேட்டாக வேண்டும்னு சொல்லி அராஜகம் செய்யக்கூடிய பாஜகவோடு சரணாகதி அடைந்து விட்ட அதிமுகவினர் இப்போ வந்து நாங்கள் தமிழ்நாட்டு நலனுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கள்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க என்றுதான் கேட்கிறோம். இப்போ வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக நாங்கள் வாக்களித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதிமுக. ஐயா, நீங்க நிஜமாவே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் போய் வழக்கு தாக்கல் செய்றாங்க.
உங்களை வழக்கு தாக்கல் செய்ய எது தடுத்தது? சிறுபான்மையின் காவலர்களா நீங்க? இல்ல. எப்படியெல்லாம் அந்த விமர்சனத்தை இது போனோம், சிறுபான்மையினருக்கு எதிரிகள் என்ற விமர்சனத்திலிருந்து எப்படியெல்லாம் தப்பித்து போக வேண்டுமோ அதற்கான அந்த மினிமமாக செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் எப்படி அந்த இவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க? அவர்களுடைய ஒரே எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, சிறுபான்மையினருடைய வாக்குகளை தாவாக்கா பிரிக்கும். அதை சொல்லிட்டாரு அவரே, வந்து ஒரு சிறுபான்மையினரை இதை சார்ந்தவர், அதனால அந்த வாக்குகள் பிரிக்கும், அந்த வாக்குகள் பிரித்தால் நாம் ஆட்சியில உட்கார்ந்து விடலாம் அப்படின்ற அந்த நப்பாசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லாம் யாரு, எந்த கூட்டணி எதற்காக வந்திருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு என்பதை எல்லாம் நன்றாக அறிந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். நந்தகுமார் குறுக்கிட்டீங்க. இதுல சரவணன் சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் பேசினதை பத்தி பேசினாரு. அதுல வந்து தமிழ்நாடு வந்து எஜுகேஷன்ல எந்த அளவுக்கு புள்ளி விவரங்கள் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா டெவில் லைஸ் இன் தி டீடைல். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இல்ல கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பயம் வேண்டாம், நான் அதை பத்தி பேச போறது. இன்னைக்கு டாப் 100 யூனிவர்சிட்டிஸ்ல வந்து 22 யூனிவர்சிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னாரு. அதுல டீடைல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 தான். 15 யூனிவர்சிட்டி வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி. அடுத்தது இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல இன்னைக்கு 37 காலேஜ் டாப் 100ல இருக்கு. அதுல கவர்மெண்ட் காலேஜஸ் வெறும் 6, பிரைவேட் காலேஜஸ் 31. இன்ஜினியரிங் காலேஜ் டாப் 10ல கவர்மெண்ட் 100ல தமிழ்நாட்டுல 14 இருக்கு. அதுல கவர்மெண்ட் காலேஜஸ் வெறும் 3. டாப் 50 மெடிக்கல் காலேஜஸ்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியது only 7. அப்ப we have to get into the details. அப்ப இத பேசும்போது மொத்தமா தமிழக அரசாங்கத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பேசுறாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. அது வந்து இன்னைக்கு அவருடைய பேச்சு பூராமே இந்த 67 ஆண்டு கால திராவிட ஆட்சியில இன்னைக்கு பங்கு வந்து அதிமுகக்கு இருக்காதா? 32 வருஷங்கள் அதிமுக தானே இந்த ஆண்டு இருக்கு. இப்பதானே திமுக 25வது வருஷத்தை கிராஸ் பண்றாங்க. இப்ப இவரு சொல்லக்கூடிய அத்தனையுமே வந்து இந்த 4 வருஷத்துல சாதிக்கப்பட்டதா? அடுத்தது இன்னைக்கு வந்து இன்னொரு நிமிஷம், இன்னொன்னு வந்து இன்னைக்கு ஜிடிபியை பத்தி பேசினார். ஜிடிபி வந்து இன்னைக்கு 9.67. நம்மளுடைய ஜிடிபிக்கும் ஆல் இந்தியா ஜிடிபிக்கும் 22 டைம்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. 22 மடங்கு ஆல் இந்தியாவுடைய ஜாஸ்தி. ஆனா அதே ஆல் இந்தியா 9.7% ஜிடிபி growth அச்சீவ் பண்ணது இல்லையா? இப்ப இன்னைக்கு பெர் கேபிட்டா இன்கம் பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு பெர் கேபிட்டா இன்கம்ல இதே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் விட்ட இந்த நிதிநிலை அறிக்கையில நம்ம பார்க்கும்போது 38 மாவட்டங்கள்ல வெறும் 8 மாவட்டம் தான் பெர் கேபிட்டா இன்கம்ல வந்து நாம 3.58 lakhs, நேஷனல் வந்து 2.6. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த 38 மாவட்டங்கள்ல இந்த பெர் கேபிட்டா இன்கம் 8 மாவட்டத்துல தான் ஸ்டேட் பெர் கேபிட்டா ஆவரேஜை விட ஜாஸ்தி. 30 டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அதோட 7 மாவட்டங்கள், அதாவது ஒரே நிமிஷம், இதுல திருவாரூர், விழுப்புரம், பெரம்பலூர், மயிலாடுதுறை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், இந்த 7 மாவட்டங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் தேசிய சராசரி பெர் கேபிட்டா இன்கம் விட குறைவானது. இதெல்லாம் டீடைல்ல போய் பார்க்கலாம். ஒரே ஒரு சந்தோஷம் நீங்க சொல்றது வந்து ஏற்படல. ஃபைனலா ஒரே ஒரு பாயிண்ட், நீட்ட வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா எங்களுக்கு மந்திரம் தெரியும், தந்திரம் தெரியும், ரகசியம் தெரியும், நீட்ட ஒளிச்சிருவான்னு சொல்லி தானே நீங்க வந்தீங்க. இப்ப நாங்க நீட்டுக்கு போராடுறோம். இது எதுக்கு டபுள் ஸ்டாண்டர்டு? 2021 தேர்தல் வாக்குறுதியில 332வது போராட தானே முடியும், அவங்க கையிலயா இருக்குது. ஆட்சி அமைக்கும் போது சரி சரவணன் சொல்லுங்க. ரெண்டு பேர் பேசணும், நந்தகுமார் 2 பேர் பேசணும். கையில நம்ம எல்லார்கிட்ட என்கிட்டயும் 2 போன் ஃபுல்லா டேட்டா இருக்கு. எல்லா டேட்டாவையும் ஒரே ஷோல பேசணும்னு நினைச்சா எப்படி நந்தகுமார்? ரைட். இல்ல எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான், அட்லீஸ்ட் இந்த காலேஜ் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு. ஏதோ பிரைவேட் காலேஜ்னா எல்லாம் அப்படியே ஆந்திரத்துல வந்ததா? எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுடைய சாதனை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ரேங்கிங் நீங்க வந்திருக்குன்னா அதற்கு தமிழ்நாடு அரசுடைய ரகசியம் பேசுறாரு. போராடக்கூடிய முதுகெலும்பு இருக்கு, போய் அப்படியே கீழே குப்புற உழுந்து சரணாகதி காப்பாத்து போதும். தமிழ்நாட்டு மக்களின் நலன் எல்லாம் எனக்கு கிடையாது. நான் சிறைக்கு போகாம தப்பிச்சா போதுன்னு சொல்லக்கூடியவர்கள் யாரும் திமுகவுல கிடையாது. இல்ல பேசலாம்.